புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படாமல் இருப்பதற்கு யார் காரணம் என கேள்வி எழுப்பியுள்ள முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இருக்கும் 2 அமைச்சர்களுக்கும் இலாகா இல்லாததால் அரசு துறைகள் முடங்கும் சூழலில் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சரும் 2 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டார்கள். சபாநாயகர் தேர்தல் நடைபெறவில்லை, அமைச்சர்கள் போடப்படவில்லை, இப்பொழுது இருக்கிற அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் கொடுக்கப்படவில்லை. தொடர்ந்து ஒரு ஸ்தம்பித்த நிலை இந்த நிர்வாகத்திலே இருந்து வருகிறது. கோப்புகள் எல்லாம் அலுவலகங்களே தூங்குகின்றன. அதிகாரிகள் என்ன செய்வது என்று அவர்களுக்கு புரியவில்லை. இந்த முதலமைச்சரிடம் கோப்புகளை அனுப்புவதா, 2 அமைச்சர்களிடம் அனுப்புவதா என்று அதிகாரிகள் குழம்பி போயிருக்கிறார்கள். இந்த காலதாமதத்துக்கு காரணம் என்ன? இதை முதலமைச்சரும் NR காங்கிரசும் பாஜக தலைவர்களும் விளக்க வேண்டும்.